இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சிறு செந்தூர் ஏஜென்சி. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாதகருப்பராயன் கோயில் இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து நம்ம செந்தூர் ஏஜென்சி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க மந்த்லி இந்த மாசத்தோட மந்த்லி என்னென்ன அப்டேட் சொல்லி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நீங்க கார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல சர்ச் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் உலக கார்ஸ்னு ஒரு சேனலை நம்ம பண்ணிட்டோம். சில காரணங்களால அந்த சேனல் கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு. அதோட சப்ஸ்கிரைப் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதுல இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார் வீடு தற்போதைக்கு நம்ம இந்த சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ பட்ஜெட் வண்டி நான் 4 வண்டி நம்ம பார்க்க போறேங்க. அதுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் ஓட்டு பலருக்கு வண்டி கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு வண்டி இருக்குதுங்க. மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா? எல்லா ஒர்க்ல முடிஞ்சுக்கலாம். எல்லா வேலை ஒரு கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒரு 90% முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்னென்ன கார் பார்க்க போறோங்க? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 800 இருந்து இப்போ பெரிய வண்டி ஒரு 5,4 பட்ஜெட் வரைக்கும் 800 வச்சிருக்கீங்க. ஓகே, லோ பட்ஜெட்டுங்களா? அது லோ லோ பட்ஜெட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோல. ஓகே, சொல்லுங்க என்னென்ன வண்டி இருக்கு உள்ள? வண்டி பாத்தீங்கன்னா மாருதில சுசுகி இருக்குது, செலீரியோ ஆட்டோமேட்டிக் வண்டியில வந்திருக்குது. கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் 2 வண்டி இருக்குங்களா? ஓ, ஸ்கார்பியோ நிக்குது, அதுல பாத்துலாங்க மாதிரி. அது லோ பட்ஜெட்டுங்களா ஸ்கார்பியோ? இப்போ ஸ்கார்பியோ நிறைய பேர் தேடிக்கிட்டீங்க. 7 சீட் லோ பட்ஜெட் நிக்க வச்சிருக்காங்க. அதுவும் ஓட்டி போறதுக்கு நிறைய வண்டி இருக்குதுங்க. அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப லோ பட்ஜெட் லோக்கல் கஸ்டமர் மட்டும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம சேனல் பார்த்து கார் எடுக்கிறவங்க உடனே கால் பண்ணிருங்க. ஏன்னா லோ பட்ஜெட்ல வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடனே எடுத்துட்டு போயிடறாங்க. ஏன்னா லோ பட்ஜெட் அதிகமா தேடிட்டு இருக்காங்க. லோ பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா அப்ப இந்த கார் உங்களுக்கு பிடிச்சி வைப்பாங்க. மறக்காம நம்ம வீடியோ காரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. 2010 மாடல் VDI டீசல் வண்டிங்க. 2 ஓனர் வண்டி, 1,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மைலேஜ் பாத்தீங்கன்னா 20-22 மைலேஜ் கிடைக்கும். வண்டி கண்டிஷன், இன்ஜின், ஏசி ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்கு. வண்டியில ஏதாவது வேலை இருக்குங்களா? வண்டியில எந்த வேலையிலையே பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்குங்க. கலரு கருப்பா இருக்கிறதுனால தெரியல. சீட் கவர் சூப்பரா இருக்கு. பேப்ரிக் சீட் கவர். எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது? 1.11 ஓடி இருக்குதுங்க. 1.11 ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட். ஓகே, இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,15,000 ரூபாய் கோட் பண்ணுதுங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு நம்ம பேசி வாங்கி கொடுத்துடலாம். லோன் பண்ண எவ்வளவு போலாங்க? லோன் பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க பிரைவேட்ல. அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி செலீரியோங்க. 2016 மாடல் 2 ஓனர் வண்டி, ஆட்டோமேட்டிக்குங்க. ஆட்டோமேட்டிக் ZXi ஆட்டோமேட்டிக் டாப் வேரியண்ட்டுங்க. ஆமா, 2வது வண்டிங்க. ஆட்டோமேட்டிக் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தாங்க. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. செப்டம்பர் 24 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் எவ்வளவு மைலேஜ் போகுதுங்க? மைலேஜ் ஒரு 16 to 18 கிடைக்குங்க. 16 to 17. சீட் கவர்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா ஸ்பேசியஸ் இருக்கு. நல்லா ஸ்பேஸ், இடம்லாம் நல்லா இருக்கும். சூப்பருங்க. வயசானவங்க வந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு வரலாம். ஃப்ரண்ட் வச்சு பாருங்க. ஏர் பேக் வந்துருக்கு. ABS வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருங்க. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு. கேஸ் ஷிஃப்டிங் பாருங்க, ஆட்டோமேட்டிக்ல வந்துருது. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,79,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம குறைச்சு வாங்கி கொடுத்துடலாங்க. லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 3 to 3.25 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோங்க. 2006 மாடல் 3 ஓனர் வண்டி. வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. 26 வரைக்கும் FC இருக்குதுங்க. TN 50 திருவாரூர் நம்பரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வண்டி போயிருச்சுங்களா? அந்த வண்டி போயிடுச்சுங்க. அந்த ஸ்கார்பியோ போயிடுச்சு. இந்த வண்டி வந்திருக்கு. இது வண்டி நல்லா நீட்டா இருக்கு. லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ வாங்குறவங்க இந்த வண்டி வந்து பாக்கலாங்க. இது லோ பட்ஜெட்டுங்களா? ஆமாங்க. சூப்பர். டயர்லாம் பூஸ் மாதிரி இருக்கலாம். டயர் நல்ல 60% 50% இருக்குங்க. 50%. இன்டீரியர் எப்படி இருக்குங்க? இன்டீரியர்லாம் நீட்டா இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த சீட்டே போட்டாங்களா? ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்குது? ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்ல தான் இருக்கு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குங்க? இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க. வச்சு மெக்கானிக் வச்சோட செக் பண்ணி நீங்க வண்டி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட எடுக்கிற வண்டி அத்தனை வண்டியுமே வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க.
ஓகே. இது எப்சில கரண்ட்ல இருக்குங்களா? எஃப்சி கரண்ட்ல இருக்குதுங்க. 26, 27 வரைக்கும் இருக்குங்க. இன்சூரன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் இல்லைங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சது. இருக்கும். இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட பாத்தீங்கன்னா 280 கேக்குறாங்க. ஒரு 260 வரைக்கும் இந்த வண்டி பேசி வாங்கி கொடுக்கலாங்க. 260. 260 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். லோனுக்கு போனாங்கன்னா ஒரு 1.25 to 2 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டாய் சாண்ட்ராங்க. இந்த வண்டி இப்பதான் வந்திருக்கு. நான் அட்ரஸ் கூட பண்ணலைங்க. 2006 மாடலு, 2 ஓனர் வண்டி, 26 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. வண்டி பாத்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி டயர் கண்டிஷன்லாம் பாருங்க, ஒரு 60% இருக்கு டயர்லாம். 60%. வண்டி ஏதாவது வேலை இருக்குங்களா? வண்டியில எந்த வேலையும் இல்லைங்க. இந்த வேலையும் இல்ல. சீட் கவர்லாம் பாருங்க, இன்டீரியர்லாம் பாருங்க, இல்ல ஏதாவது சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. சாண்ட்ரோ பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டி. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது சாண்ட்ரோல? மைலேஜ் ஒரு 16 கிடைக்குங்க. 16 கிடைக்குதுங்களா? 16 கிடைக்கும். ஃப்ரண்டாச்சு பாருங்க, மியூசிக் சிஸ்டம். பவர் 2 பவர் வந்துருங்க. 2 பவர் உண்டா ஃப்ரண்ட்ல? அப்புறம் 2 பவர் வந்துடும். ஓகே. பேக் ரியர் வைஃபர் வந்துருதுங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா 1,25,000 கேக்குறாங்க. நேர்ல வாங்க 1,25,000. ஓகே. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு நான் பேசுவேன். வண்டி இன்ஜின் கண்டிஷன் இந்த மாதிரி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன், ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75 ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவோம். 75,000 லோன் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு 50 ரூபா தான் வண்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட் ஃப்ளூயன்ஸுங்க. 2012 மாடல் வண்டி, 2 ஓனர் வண்டிங்க. வண்டி 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியண்ட். வண்டி பக்காவா இருக்கு, கப்பலாட்டு இருக்குங்க. வண்டி பெரிய வண்டி. ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலைவீல், பட்டன் ஸ்டார்ட். நல்லா லென்த்தா இருக்கும் வண்டி. வண்டி பெரிய வண்டி, BMW மாதிரி இருக்கு. நல்லா சோர்ஸா இருக்கும் வண்டி. ஓகே. எத்தனை சிசி வருங்க இன்ஜின்லாம்? இன்ஜின் 2000 சிசி வருங்க. 2000 வருதுங்களா? இன்டீரியர்லாம் பாருங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. நல்ல சோர்ஸா இருக்கும் வண்டி சோர்ஸா இருக்கு. சூப்பரா ஸ்பேசியஸா. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 2 ஓனர். 2 ஓனர். கோயம்புத்தூர் ஸ்டேஷன். கோயம்புத்தூர் வண்டி. ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்கு? ஏசி ஒர்க்கிங்ல பக்காவா இருக்குங்க. கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஷேரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோலுங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது ரேட் கம்மியா தான், 3,45,000 தான் கோட் பண்ணிருக்காங்க. 2012 மாடல். இவ்வளவு பெரிய வண்டி இந்த ரேட்டு கிடைக்காதுங்க. வண்டி வந்து பாருங்க, செட் பண்ணி மெக்கானிக் வச்சோட செட் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். சூப்பர். லோன் பண்ண போலாங்க. லோன் இந்த வண்டிக்கு ஒரு 250 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோங்க. 2010 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. 1,80,000 கேக்குறாங்க. இந்த வண்டியோட பிரைஸ். 89,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. திருச்சி நம்பருங்க, திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி கண்டிஷன், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன்ல சூப்பரா, இன்ஜின், ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியில. சீட் கவர்ஸ்ல எப்படி இருக்கு? சீட் கவர்லாம் பாருங்க, ரெக்ஸின் சீட் கவர் போட்டிருக்காங்க. அப்படியே பின்னாடி ஸ்பீக்கர் அதுல இதுலயே டிக்கிலேயே அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? வண்டியில வேலை ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணோம் நம்ம எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த வண்டி ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 1,80,000. 80,000. 1,80,000. 1,50,000 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். 1,50,000 to 150 வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம். 30,000 வண்டி எடுத்துக்கலாம். 30,000 to 50 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துக்கலாம். சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி எஸ்டீமுங்க. லோ பட்ஜெட் வண்டி. 2007 மாடல், 27 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. 3 ஓனர் வண்டி, 3வது ஓனர் திருப்பூருங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்குது. அலாய்வில் போட்டிருக்காங்க. பாடி லைன் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங்ல பண்ற மாதிரி இருக்கும். பாடி ஒர்க் மட்டும் பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்குங்க. மற்றபடி பெரிய வேலையில ஒன்றும் கிடையாது. டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்க, அலாய்வில் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் 50-60% இருக்கு. இன்டீரியர் பாருங்க, ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. ஓகே. வண்டி இந்த ஒர்க்ல அந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான். சீட் கவர் ஃபேப்ரிக் சீட் கவருங்க. ஆடியோ சிஸ்டம் ஒர்க் இல்ல? ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில ஒர்க்கிங்ல இருக்கு. பாடி லைன் மட்டும் பெயிண்டிங் டச்சப் மட்டும் பண்ற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,25,000 தான் கேக்குறாங்க. 1,25 தாங்க. சூப்பர். அலாய்விலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபாய்க்கு பக்கம் வந்துருங்க. கண்டிப்பா. இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. லோக்கல் வண்டிக்கு ஒரு 75 ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவோம். லோக்கல் கஸ்டமர் மட்டுமா? லோக்கல் கஸ்டமர் மட்டும் தாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க. 2001 மாடல், 2006 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் முடிச்சு 3வது ஓனர் வரைக்கும் திருப்பூர் தாங்க. வண்டி நம்பர் 2770ங்க. மாருதி 800.
ஓட்டி போறதுக்கு நல்ல அருமையான வண்டிங்க. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுலயுமே இருக்கு, ரெண்டே ஒர்க் ஆகுதுங்க. டயர் பாருங்க, டயர் கண்டிஷன் ஒரு 50% இருக்கு. சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது? இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குதுங்க. எல்பிஜியோட இருக்குது. எல்பிஜியோட இருக்குது. பெட்ரோலியம் ஒர்க் ஆகும். வண்டி வந்து நீங்க வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்டி போறதுக்கு அருமையான வண்டி. ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 45,000 தான் கேக்குறாங்க. 45,000ங்களா? வெறும் 45 தான் கேக்குறாங்க. வேற வந்து இன்னும் ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ், பெருசா பண்ண முடியாதுங்க, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஏதாவது லோன் கிடைக்குங்களா? இந்த வண்டிக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா வாங்கி கொடுத்துடலாம். 20 கிடைக்கும், 22 வரைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா செவர்லைட் பீட்டுங்க, 2012 மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. இப்போ ஆமா, இப்போ லைட் வெளிச்சம் கொஞ்சம் இருட்டாயிருச்சுங்க. சீட் கவர் போட்டிருக்குங்க. ஓரளவுக்கு தெரியுது, பரவாயில்ல. லைட்டிங் இல்லாதனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆமாங்க. பாத்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு, அதனால வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். எத்தனை ஓனர் சொன்னீங்க? 2 ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. டீசல் வேரியண்ட். டீசல் வேரியண்ட். வண்டியில ஏதாவது வேலை இருக்குல்ல? வண்டி வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி வந்து சின்ன சின்ன வேலை இருக்குங்க, யூஸ் வண்டி இல்ல. வண்டி வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. டீசல் வண்டி. இது வந்து 2.10 கேக்குறாங்க. இது வந்து பிக்சட் கிடையாதுங்க, இதுல இருந்து குறைச்சு வாங்கி கொடுத்துடலாம். வண்டி வந்து பாருங்க, வண்டி பிடிச்சிருந்துன்னா மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். ரேட் நான் பேசி கம்மி பண்ணி முடிச்சு தரேங்க.